தம்பி யாருக்கு மேடை தெரியும்ல, இது அவர் குரல் மட்டும்தான் கேட்கணும். ஓகே, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO நிக்கில் முருகன், மேனேஜர் முருகேசன். முருகேசா, நீ என் மகனானி எங்க இருக்கிறாய்? அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை. தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்கப்பா. இந்த கைதட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும். செந்தமிழன் சீமான் சார், அண்ணே வணக்கம். பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது, சீமான் சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, இசைக்கு சொன்னது. அதில் இல்ல, இதில் அர்த்தம் உள்ளது. இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்களிடம் நான் கேட்டேன், சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வருது அப்படின்னு. அப்போ இயக்குனர் சொன்னாங்க, 2 சிறப்பு விருந்தினர் வராங்க, ஒன்னு சீமான், இன்னொன்னு கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு திருத்தம். என்ன திருத்தம்னா, சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான், சிறப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, சீமான் என்றால் எழுச்சி, கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி, நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி. அது மட்டும் இல்ல, நான் எதுக்கு சீமான் அண்ணன் வந்து இந்த இடத்துல ஏதோ ஜால்ரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறாரு போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமானந்தன் மட்டும்தான். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி, இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். காரணம், பாத்திமா பரமசிவன், பரமசிவன் பாத்திமா, பரமசிவன் ஆண், பாத்திமா பெண். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலுமே புரிஞ்சிருக்கும் நினைக்க, 234 தொகுதியிலுமே சரிசமமாக ஆண் 117, பெண் 117 கொடுத்தாங்களா? இப்ப சொல்லுங்க, பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதே மாதிரி இந்த படத்துல இசக்கி கார்வண்ணன் அவர்கள், இயக்குனர் அவர்கள் நிறைய டைலாக், அது நம்ம பார்க்கும்போது நம்மள அறியாமலே கண்டிப்பா நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் பாருங்க, அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது நடக்கும். காரணம், நானே அதில் சில வசனங்களை பேசியிருக்கேன், அவர் சாருக்கு சொல்லி கொடுத்தது தான். மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, 2 மனிதர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வசனங்கள் வரும். அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரிச்சு இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி ஒரு வார்த்தையும் சொன்னாங்க, தலைவா இந்த படத்துல நீங்க வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி சொன்னாதான் இவன் வந்து ப்ரமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றதுக்காக சொன்னாங்களான்னு தெரியல. இருந்தாலும் சார், இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பேர் வந்திருக்காங்களா, அதெல்லாம் வரவனான் இருப்பீங்களா? கூல் சுரேஷ் வளர்ச்சி பிடிக்காதாப்பா.
என்ன பாலா? ஆமா ஆமா, சிவசிவாய. அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் 5ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஏன்னா அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டேன், சார் அன்னைக்கு தான் தக் லைஃப் படம் வருது, அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. அப்போ சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு. நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன். என்னன்னாக்க, அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது, அதனால நீங்க ஒரு நாள் தள்ளி ஜூன் 6ஆம் தேதி வைங்க அப்படின்னு சொன்ன அந்த வேண்டுகோளை ஏத்துட்டாரு. ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு. இது வந்து பெரிய போட்டி எதுவும் இல்லை, இருந்தாலும் என் தலைவனை நான் இப்படிதான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்றேன். என்னைக்குமே வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, சீமானனுக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமல் சார், நீங்க வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேல ஒரு படி போயிட்டீங்க. அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்போ வெற்றிடமா இருக்கு. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன், விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன், விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன், உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன். என்னவோ சொன்னீங்கப்பா, கேட்கலவா? பரமசிவன் பாத்திமா வருகின்ற ஜூன் 6, கொஞ்சம் பார்த்துமா. நன்றி 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 நன்றி. ஓகே 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 அம்மா, அடுத்து ஆரம்பிச்சிடலாமா? இப்போ இல்லை நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் நினைக்கிறான், என்னவோ அப்படி போட்டுனா அப்படி வந்து நிற்கிறானடா அப்படின்னு. அதை பற்றிலாம் நான் எதுவும் கவலைப்படலைங்க. இதே நான் ஒரு படத்தில் போட்டு நான் ஆடி இருந்தால் என்ன நினச்சிப்பேன்? சினிமாவில் காதலிச்சா ரசிக்குதப்பா உள்ளம், நிஜ வாழ்க்கையில் காதலிச்சா படிக்குதப்பா பள்ளமா? சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்பவும் சொல்றேங்க, இப்பவும் சொல்றேன், வேணாம் அது சொன்னா. ஏன்னா கூல் சுரேஷ் இருக்கிற இடம் எப்பவுமே ஒரு ஒரு கலகலப்போட தான் இருக்கணும். நிறைய பேர் கமெண்ட் அது இது சொல்லுவீங்க. செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க, அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்ப நான் சொல்றேன். வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுதான். நான் அதை இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? நிறைய பேர் நினைக்கிறான், என்னப்பா இவர் வந்து ஏதோ கோமாளி வேஷம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு. நான் கோமாளி இல்லைங்க, இன்னை வரைக்கும் ஏமாளி. என்னை எத்தனை இயக்குநர்கள் ஏமாத்திருக்காங்க தெரியுமா? எத்தனை தயாரிப்பாளர்கள் என்னை ஏமாத்திருக்காங்க தெரியுமா? ஒரு படத்துக்கும் கதாநாயகன் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை மணிக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் தெரியாம அவரை புக் பண்ணிட்டேன், தெரியாம இவங்களை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்க தான் வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்க, நான் உங்களை அடுத்த படத்துல அதை பண்றேன் இதை பண்றேன்னு. இப்பவும் சொல்றேன், நான் கோமாளி இல்லைங்க, ஏமாளி. நன்றி. அடுத்ததாக இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய திரு மகேந்திரன் சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும்.